என்னோட சிக்னேச்சர் ஸ்டைல் தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டிலேருந்து அப்ரிசியேஷன் கிடைக்கும். இது நம்ம குக்கர்லாம் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கரில் ஆயில் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு பட்டை கிராம்பு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துட்டு 2 தக்காளி, வெங்காயம் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே சைஸ்க்கு தக்காளி எடுத்துக்கிறணும். கூடவே 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக புதினா ஒரு கை நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்தது எல்லாமே இந்த மாதிரி மசிஞ்சு நல்லா வந்திருக்கணும். இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாஸ்க்கு 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த கப்பில் தான் நான் வந்து 1.5 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் அதில் 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி லைட்டாக தூவிட்டு ஒரே விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா செம்மையாக உதிரியாக தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நாங்கள் முட்டை, தயிர், வெங்காயம், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். செம்ம காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.